பராபவ ஆண்டு. இந்த பராபவ ஆண்டு இன்னும் எப்படி இருக்க போகுது? பராபவ ஆண்டுடைய நெகட்டிவ் விஷயங்கள் மாதிரி இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய பாரம்பரியமான இந்த சைவமார்கள், இந்த சைவத்தை வழிபடக்கூடியவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா தலைமாட்டில் வில்வ குடுவை வச்சிருப்பாங்க. அந்த கை கட்டுற மாதிரி பக்கத்தில் வச்சிருப்பாங்க. இந்த விபூதி தலைக்கிட்டே இருக்கும். இப்போ பாதிப்புகளை மட்டும் பேச வேண்டாம், நல்லதையும் அப்படி தான் சொல்லும். உனக்கு யோகம் வருது, உனக்கு நல்ல காலம் வருது, உனக்கு வேலை கிடைக்க போகுது, உனக்கு திருமணம் நடக்க போகுது, உனக்கான காரியங்கள் நல்ல. அப்போ நல்லது கெட்டது ரெண்டும் கலந்துதான் வாழ்க்கை. இந்த நல்லது கெட்டதை இனம் காண ஜோதிடத்தை பயன்படுத்திக்கணும். பரிகாரங்கள்ங்கிறது அதுல ஒரு சட்டுன்னு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு பயன்படுத்தணும். சித்தர்களெல்லாம் நம்ம பைத்தியங்கிறோம். சித்தம் ஒரு முறை சித்தம் கலங்கி போச்சுங்கிறோம். சில பேருக்கு மூளை சரியில்லைன்னு. சித்தர்கள் சித்தத்தை வென்றவங்க. எரிபொருள்களோட கட்டுப்பாடு வரும், அல்லது எரிசக்தியே மின்சாரத்திலேருந்து. அதனால்தான் மின்தடையெல்லாம் வருது. இதெல்லாம் இப்போ சொல்லும்போது சிரிச்சாங்க, சர்ப்ளஸ் மின்சாரம் இதெல்லாம் வரும். இல்லைன்னாலும் உருவாக்கப்படும்னா நான் அரசியல் ஆட்சியாளரை சொல்லலை. இது எல்லாமே ஆட்டு வைக்கிறவன் இருக்கான் மேலே, அவன் தான் ஆட்சியாளரையும் சேர்த்து ஆட்டு வைக்கிறான். இப்போ தெய்வங்களை கூட அவங்க அங்க சரி பண்ணி தான் பரிசு பண்ணியிருக்காங்க. நாம தான் ஒரு கட்டத்தில் கொண்டு வந்து இது சுகர் ஆஸ்பத்திரி, இது காது ஆஸ்பத்திரி, இது கண் ஆஸ்பத்திரின்னு ஆக்கின மாதிரி இறைவனையும் வாழ்க்கையும் ஒரு கட்டத்துக்குள்ள கொண்டு வரும். இனிமே முருகர் மாதிரி உலகத்தை சுத்தி வந்துட்டு கனியை கேட்கறதுனால கனி கைக்கு வரல. பாவம், உலகத்தையே சுத்தி வந்தாரு, அவர் கையில கனி வரல. அப்பா அம்மாவை ஸ்மார்ட்டா சுத்தி வந்த பிள்ளையார் கையில கனி போயிடுச்சு. அப்ப ஸ்மார்ட் ஒர்க், இந்த சித்தர்களை சூட்சுமம் சொல்லக்கூடிய ஸ்மார்ட்னஸ். நோகாம காரியம் நடக்கணுங்கிறோம். அந்த நோகாம காரியம் நடக்கணும்னா சித்தர்களை பிடித்துக்கணும். குருஜி மகாவிஷ்ணுவுடன் நேரடி சந்திப்பு ஜூன் 1 முதல் 15 வரை சேலம், திருச்சி, மதுரையில் நேரடி தொடு தீட்சை, ஆன்மீகம் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் பெறுங்கள். மற்றும் ஜூன் 28 சென்னை மாடம்பாக்கத்தில் பிரம்மாண்ட மகா சத்சங்கம், சக்தி வாய்ந்த தியானம் மற்றும் நயன தீட்சை. குருஜி மகாவிஷ்ணுவின் நேரடி ஆசீர்வாதத்துடன் உங்கள் தொழில் மற்றும் ஆன்மீக வாழ்வை அழகாக்குங்கள். வாய்ப்பை தவறவிடாதீர்கள். உடனே முன்பதிவு செய்யுங்கள். சுகமே சொல்ல சாமி. சுகமே சொல்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சாமி, நல்லா இருக்கேன். ஜனவரியில் இன்டர்வியூ கொடுத்தது நம்ம. அதுக்கப்புறம் நடுவில் நான் பாண்டிச்சேரிக்கு வந்திருந்தேன் சோடி பார்க்கறதுக்காண்டி. அகத்தியர் ஐயா நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. சாமி பராபவ ஆண்டு கடந்த இன்டர்வியூல பேசியிருந்தோம். நீங்க சொன்னதெல்லாம் நடந்துச்சு. வார் வரப்போகுது, எச்சரிக்கையா இருங்க, நீங்க வேலை வாய்ப்பு அதிகமாக பறிபோக போகுது, நீங்க எல்லாமே நடந்துச்சு நீங்க சொன்னது. இந்த பராபவ ஆண்டு இன்னும் எப்படி இருக்க போகுது சார்? பராபவ ஆண்டுடைய நெகட்டிவ் விஷயங்கள் மாதிரி பாசிட்டிவ் விஷயங்களும் நிறையா இருக்குங்க. இப்போ சாதகமான எதையுமே நம்ம பார்க்கும் பார்வை கோணத்தை கொண்டு சரி செய்யலாம். இந்த ஆண்டுக்கான இயல்பை அவர் சொன்னார், இப்படி இருக்கும். 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுழற்சி, அந்த ஆண்டுகளுக்கான இயல்பை அது வெளிப்படுத்தி தான் ஆகும். இந்த ஆண்டுக்கு அது போர் பதட்டம், போர் அல்லது உலகத்தில் ஒரு நிலையற்ற தன்மையை உண்டாக்குறது, தொடர்ச்சியாக தட்டுப்பாடான ஒரு பொருளாதாரம், கையில் பணம் புழக்க குறைவு, வேலை வாய்ப்புகள் குறைவது, கருவிகள் அல்லது வளர்ச்சி மூலியமா மக்களோட வேலை பாதிக்கிறது, கணினி சார்ந்த வாழ்க்கைகளால வாழ்க்கை முறை மாறுறது, இப்படி இருக்கும். இதை நம்ம இனிமேல் எதிர்கொண்டுதான் ஆகணும். இதை நோக்கி நம்ம நகர ஆரம்பிச்சிட்டோம். இதான இந்த ஆண்டுல அது கொஞ்சம் போர் பதட்டமும் சேர்றதுனால இருக்கும்னு சொல்லியிருந்தாரு. அதற்காக ஒரு குறிப்பிட்ட ஒரு 3-4 ஆலயங்கள்ல சில பூஜைகளை செய்யணும்னாரு. இறைவனோட அனுகிரகத்தினால, குருநாதரோட வழிகாட்டுதல் படி அந்த ஆலயங்கள்ல சொல்லப்பட்டு அந்த பூஜைகளும் நிகழ்த்தப்பட்டது. நிகழ்த்தின பிறகு இப்போ பார்த்துருப்பீங்க, அந்த 2 நாடுகளுமே சீஸ்ஃபயர்னு சொல்லக்கூடிய அந்த போர் நிறுத்தத்தை அவங்களாவே கடைபிடிக்கிறாங்க. யாரோட கட்டாயமும் இல்லை. இருந்தாலும் போர் பதட்டம்ங்கிறது இருக்கத்தான் இருக்கும் அந்த ஆண்டு போல. உங்களுக்கு காலநிலை மாற்றம் எல்னினோ அப்படின்னு அவங்க பயமுறுத்துறாங்க. அந்த எல்னினோலங்கிறதெல்லாங்கிறத விட பருவ காலங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் காலம் தவறி நடக்கும். அது இன்னும் அதிகமாக தான் ஆகும். ஆண்டுக்கு இனிமேல் அதிகம்தான் இருக்கும். இந்த ஆண்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை நம்ம அவங்கவுங்க மனிதர்களுடைய சுய ஒழுக்கம், கட்டுப்பாடு, அன்றாடம் அந்த அன்றைக்குரிய பஞ்சாங்கத்தை சொல்லி தொடங்கணும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஸ்ரீரங்கம், திருப்பதி போன்ற ஆலயங்களில் அல்லது முக்கியமான மீனாட்சி அம்மன் கோவில், பழனி கோயிலெலாம் காலையில் மற்றும் இரவு நடை அடைக்கும் போது அன்றைய தினத்தினுடைய வரவு செலவு கணக்குகளை, அதாவது வரவு செலவுனா காலையில் இன்னைக்கு என்ன திதி, யோகம், கரணம், கிழமை, வருடம் அப்படிங்கிறத சொல்லி தொடங்குவாங்க. முடிக்கும்போது இந்த நாள் முடிஞ்சதுன்றத சொல்லி
அப்புறம் தான் பள்ளியறை அல்லது அந்த இரவு கால நடை உற்சவம் நடக்கும். ஓ, இன்னைக்கு நாள் என்னவோ அந்த நாள், இன்னைக்கு என்ன திதி இருக்கும் அந்த திதி, அந்த ஆமா. கரணம், ஆமா. அது எல்லாம் சேர்த்து சொன்னா 5 அந்த விஷயம் பஞ்ச சேர்த்து. அங்கத்தையும் சொல்லணும். ம். இது நம்ம எங்க வித்தியாசப்பட்டுட்டோம்னா, நம்ம பஞ்சபூதங்களான உடம்பு, பஞ்சபூதங்களான உலகம், இதோட நம்ம இழைந்து வாழணும்னா நம்ம அந்த பஞ்சபூதத்தை நாம் அணுக்கமா கொண்டு வரணும். எனக்கு இறைவன் இந்த நாளை கொடுத்துருக்கான். இது ஒரு வியாழக்கிழமை குருவாரம். இந்த வியாழக்கிழமை குருவாரத்தில் எனக்கு இந்த யோகம், இந்த கரணம், இந்த திதி, அப்படி இந்த நாள், இந்த கிழமை அப்படின்னு நான் சொல்லி தொடங்கும் போது அந்த நாளை எனக்கு கொடுத்த இறைவனிடம் நான் சமர்ப்பிக்கிறேன். எனக்கு இன்னொரு நாள் கேலண்டர்ல கொடுத்துட்டேன். இந்த நாளை நான் தொடங்குறேன். அது நல்லா இருக்கு, மோசமா இருக்கு, சுமாரா இருக்கு, எனக்கு இந்த நாளை எனக்கு வழங்கியிருக்கேன்னு சொல்லணும். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய பாரம்பரியமான இந்த சைவமார்கள், இந்த சைவத்தை வழிபடக்கூடியவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா தலைமாட்டில் வில்வ குடுவை வச்சிருப்பாங்க. இரவு படுக்க போகும்போது வில்வ குடுவையில் அதுக்குன்னு தனியாக ஒரு விபூதி வச்சிருப்பாங்க. இந்த விபூதி தரித்து நாளுக்கு நன்றின்னு சொல்லிட்டு குழந்தைங்களும் பெரியவங்கலேருந்து எல்லாம் சொல்லிட்டு படுப்பாங்க. காலையில் எழுந்து பல் துளைக்கணும், படுக்கை, தாம்பத்தியம் இதெல்லாம் கணக்கு இல்லை. காலையில் எழுந்தோன்னா அந்த விபூதியை தரித்து கொண்டு தான் கண் விழிப்பாங்க. அந்த கை கட்டுற மாதிரி பக்கத்தில் வச்சிருப்பாங்க. இந்த விபூதி தலைக்கிட்டே இருக்கும். தேவையில்லாத துர்சொப்பனம், கனவு, மனதில் துரெண்ணங்கள் அல்லது டிஸ்டர்பன்ஸ் எது இருந்தாலும் அந்த விபூதியை எடுத்து நாக்கில் போட்டுக்கிட்டு நெத்தியில் பூசிப்பாங்க. அதை பழக்கமாகவே வச்சிருக்காங்க. அப்போ அந்த நாளை நாம் கொண்டாடும் போது அந்த நாள் நம்மை கொண்டாடும். எந்த பிரபஞ்சத்தை நம்ம தினமும் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கேன்னு சொல்றோமோ அந்த பிரபஞ்சம் நம்மளை வழி நடத்தும். இது லைக் கிராட்டிடியூட் மாதிரி தானே. இது ஒரு ஆட்டிடியூட் மாதிரி கொண்டு வந்துட்டாலே போறோம். இந்த அதிகமான நபர்கள் உலகத்துல எல்லாம் சேர்ந்து போது கூட்டு பிரார்த்தனைக்கு வலுவே என்னன்னு கேட்டா, அதிகமான நபர் ஒரே நினைப்பை, ஒரே எண்ணத்தை செயல்படுத்துகிறார்கள். இப்போ அந்த அதனுடைய முனைப்பு அங்க பலன் அதிகமா இருக்கும். அதனால்தான் கூட்டு பிரார்த்தனைகள் வலுப்பெறுது. இந்த கூட்டு பிரார்த்தனைகள் இருக்கணும், சுய பிரார்த்தனைகள் இருக்கணும். நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, எனக்கு வீடு கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், பணம் வரணும், வருமானம் இருக்கணும், சுபிட்சமா இருக்கணும், எதை கேட்டாலும் இந்த உலகமும் நல்லா இருக்கணும். உங்க கை நிறைய பணமும் தங்கமும் இருந்து விலைவாசி கடுமையா இருந்து பொருட்கள் கிடைக்கல, உணவே கிடைக்கல, உணவு பஞ்சம்னா எந்த உலகத்துல வாழ்வீங்க? அப்போ இந்த உலகமும் நமக்கு சமமா வரணும். இதற்கு சித்தர்கள் சொல்றது இந்த பஞ்ச அங்கம் அப்படின்னு சொல்ற பஞ்சாங்கத்தை சொல்லி தொடங்கு. தெரியாதவங்க இந்த நாளை எனக்கு கொடுத்திருக்க இறைவா, எனக்கு இந்த நாளை கொடுத்ததுக்கு நன்றி. தூங்க போகும்போது இந்த நாள் எனக்கு கடந்து போயிடுச்சு, இந்த கடந்து போன நாளுக்கு நன்றி. நல்லா கடந்தது, தவறா கடந்தது, அதை பத்திலாம் இல்லை. யூ கிவ் மீ ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த நாளை எனக்கு கொடுத்துருக்க, நாளைக்கும் கொடு அப்படின்னு சொல்றதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கு அடுத்தது என்னன்னா, காலையில எழுந்து நம்ம பல் துலக்கி முகம் கழுவி வீடு வாசல் புறம் சுத்தம் பண்ணின பிறகு வீட்டில் பூஜை அறையில நம்ம செய்ய வேண்டியது 4 பேரை துணைக்கு அழைக்கணும். ஒன்று நம்முடைய இறைவன், அது தேவக்கடன்கிறோம். 2வது நம்முடைய பிதர்கள், மூதாதையர்கள். 3வதா வரக்கூடியது நம்முடைய குலகுரு, குல தெய்வம். 4வதா வரக்கூடியது இந்த உலகம், நம்மை உலகில் வழிநடத்தக்கூடிய ஸ்தூல ஞான குருக்கள். அது மானுட கடன். இந்த 4 கடன் 4 கால் மாரி, ஒரு நாற்காலிக்கு 4 கால் மாதிரி என்னை சமமாய் செல்ல நான் கடந்து போக இந்த 4 பேர் எனக்கு துணைக்கு வரணும். இதெல்லாம் டெய்லி சொல்ல ஆரம்பிச்சாலே உலகியல் துன்பங்கள் தனிப்பட்ட முறையாக என்னை தாக்காது. தனிப்பட்ட வாழ்க்கை எனக்கு உலகை விட்டு விலகி நிற்கும். எனக்கு ஊரே கஷ்டப்பட்டா கூட என்னுடைய துன்பம் குறைவா இருக்கும். என்னுடைய இல்லத்தில் அந்த சிரமம் தாக்கம் குறைவா இருக்கும். அல்லது எனக்கு அந்த பிரபஞ்சம் எச்சரிக்கும், இந்த ஊர்ல ஒரு ஆபத்து வரப்போகுது, இந்த ஊரை விட்டு விலகு, இந்த பாதையில போகாத, இன்னைக்கு சரியில்லை, இங்க செல்லாத, இங்க இந்த காரியத்தை தொடங்காத அப்படின்னு சொல்லும். இதெல்லாம் பெரியவங்க இன்னைக்கு ரிலேட்டடா தெரிஞ்சவங்க, வயதானவங்க, மூத்தவங்க அவங்க இருந்தாங்க. அவங்க இருந்தபோது வீட்டில் பெரியவங்கள்ட்ட கேட்டோம், இன்னைக்கு விதை போடலாமா, இன்னைக்கு புதிய காரியம் தொடங்கலாமா, இன்னைக்கு பிரயாணம் பண்ணலாமா? அவங்க என்ன சொன்னாங்க, இந்த பக்கம் போ, கிழக்க இந்த பக்கம் போகாத, கிழக்க போனா பரிகாரம் தயிர் சாப்பிட்டு போ. அப்படின்னா தயிர் உடம்புக்கு உஷ்ணத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ அந்த இடத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய நீர் சமன், உடம்புல ஏற்படக்கூடிய நீரால் ஏற்படக்கூடிய உஷ்ணங்களை அந்த தயிர் சமன் பண்ணும். கிழக்கே சூழல்னா தயிர் சாப்பிட்டு போனா உடம்புல அந்த கிளைமேட், அந்த ஊர் எனக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போகுது அப்படின்னு. அந்த ஊர்ல உங்களுக்கு சொல்றோம்ல டீஹைட்ரேஷன். இந்த டீஹைட்ரேஷன்னா உடம்புல உடனே என்ன பண்றோம், சர்க்கரை வாயில போட்டுக்கோங்கிறோம். அந்த சர்க்கரை அப்படிங்கிறது வெள்ளம். அந்த காலத்துல இந்த ஊருக்கு பரிகாரம் கிழக்கு நோக்கி பிரயாணம் கூடாதுன்னா அன்னைக்கு போகணும்னு வாய்ப்பு ஆயிடுச்சு, போய்தான் ஆகணும்னா வெள்ளத்தை பரிகாரம். இந்த பரிகாரம்ன்றது வேற ஒன்றும் இல்லை, அந்த சூழலை எதிர்கொள்ளக்கூடிய வழிமுறை. இப்படி உலகில் வாழ்க்கை நமக்கு எல்லாமே
காலத்தோட இருந்தது. காலம், உலகம், நாட்டு நடப்பு எல்லாமே தெரிஞ்சவங்க இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம அதெல்லாம் இல்லை. நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். நமக்கு என்ன நாள், என்ன நட்சத்திரம், டைம் என்னன்னு கேட்டால் கூட ஒருத்தரை கேட்க வேண்டிய நேரத்துக்கு போயிட்டோம். அப்போல்லாம் இப்படி வேலை பார்ப்பாங்க, சூரியனை பார்த்து இப்போ இந்த நேரம், இந்த இதை இப்போ சாப்பிடு, இதை சாப்பிடாத, செய்யாத, தொடங்காதன்னு சொல்லக்கூடிய அனுபவ அறிவு. இந்த அனுபவத்தை சார்ந்த அறிவுகள் சொல்லக்கூடியவங்கள நம்ம ஏற்றுக்கலை, தெரிஞ்சுக்கலை. வாழ்க்கையிலோட அடுத்த கட்டம் சிறிய அளவு நம்ம யோகா பயிற்சி, மனக்கட்டுப்பாடுன்னா நம்ம வித்தியாசமாக நினைக்கிறோம். சிறு சிறு முத்திரைகள் செய்யலாம். அந்த முத்திரைகள் மூலியமா மனதை, உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். அந்த எது முடியுமோ சின்ன சின்ன முத்திரைகள் கற்றுக்கலாம். நீங்கள் அன்றைய நாட்களுக்குரிய தானியங்களை எடுக்கலாம். ஒரு உதாரணமாக புதன்கிழமை பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு சாப்பிட்றது நல்லது. புதனுக்குரிய பயிர் அது. அப்போ அந்த கிரகமும் நமக்கு ஃபேவராக இருக்கும், உடம்பும் ஃபேவராக இருக்கும், நாளும் நமக்கு ஃபேவராக இருக்கும். இந்த மாதிரி சூட்சுமங்களை தெரிந்து கொண்டு ஒரு நாளை கடத்த தெரிஞ்சிட்டோம்னா வாழ்க்கையை நம்ம நல்லபடியாக எடுத்துக்கலாம். இந்த ஜோதிடம் நிறையா நம்ம சேனலில் பேசுகிற விஷயங்கள், ஜோதிடம்ங்கிறது நமக்கு இனம் காட்டி கொடுக்குது. இப்போது சமீபத்தில் கூட நீங்கள் உங்கள் உறவினருக்கு உடம்பு முடியலைன்னா போன பிறகு தான் எங்களுக்கு தெரிஞ்சு நல்ல வேலையாக பார்த்ததுனால இந்த பாதிப்புகள் இருக்குது. நம்ம போன ஒரு விஷயமா இருந்தாலும் இன்னொரு பாதிப்பு அங்கே கண்டுபிடிக்க முடிஞ்சது. அதை நம்ம நோட் பண்ணல, தெரியல. நல்லதுக்குதான் இந்த பாதிப்பு ஒண்ணு வந்தது. ஆனா நம்ம போனா இன்னொரு பாதிப்பு தொடங்குது, அது கவனமா இருன்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி ஜோதிடமும் அப்படிதான். ஒண்ணு வந்ததை சொல்லும், இருக்கிறத சொல்லும், பர்சிஸ்டிங் தொடர்ச்சியா இருக்கிறத சொல்லும், வரக்கூடியதை சொல்லும். இப்ப பாதிப்புகளை மட்டும் பேச வேண்டாம், நல்லதையும் அப்படிதான் சொல்லும். உனக்கு யோகம் வருது, உனக்கு நல்ல காலம் வருது, உனக்கு வேலை கிடைக்க போகுது, உனக்கு திருமணம் நடக்க போகுது, உனக்கான காரியங்கள் நல்லபடி. அப்போ நல்லது கெட்டது ரெண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை. இந்த நல்லது கெட்டதை இனம் காண ஜோதிடத்தை பயன்படுத்திக்கணும். பரிகாரங்கள்ங்கிறது அதில் ஒரு சட்டுன்னு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு பயன்படுத்தணும். பரிகாரங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு வேலைக்கு போயே ஆகணும்னு இன்னைக்கு எனக்கு தலைவலியாக இருக்குது, ஆனால் நான் லீவு போட முடியாதுன்னு என்ன பண்ணுறோம், ஒரு தலைவலி மாத்திரை போட்டுட்டு போகிறேன், சட்டுன்னு அது என்னை சரி பண்ணும். ஆனால் எனக்கு தலைவலி அடிக்கடி வருதுன்னா நான் ஒரு மருத்துவரை பார்த்து எனக்கு தலைவலி வரதுக்கான அடிப்படையை கண்டுபிடிச்சு நிவர்த்தி பண்ணணும். அப்போ பரிகாரம் வேற, நிவர்த்தி வேற. சித்தர்கள் சொல்றது நிவர்த்தி. நிவர்த்தினா உன்னுடைய காலக்கணிதம் என்ன அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கு, உன் ஜாதகம் எதனால வந்தது, உனக்கு ஏன் இந்த யோகம் வந்திருக்கு அல்லது பாதகம் வந்திருக்கு, அதற்கான உன்னுடைய கர்மா, முற்பிறவி இற்பிறவி கர்மாவோட வேரடி கால் என்ன, அப்போ அதை எப்படி சமாளிக்கலாம், அதை எதிர்கொண்டு நீ எப்படி அதனுடைய அடிப்படையை கண்டுபிடிச்சிட்டேன்னா வெளியே வரலாம். சித்தர்களெல்லாம் நம்ம பைத்தியங்கிறோம். சித்தம் ஒரு முறை சித்தம் கலங்கி போச்சுங்கிறோம். சில பேருக்கு மூளை சரியில்லைன்னு. சித்தர்கள் சித்தத்தை வென்றவங்க, சித்தத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தவங்க. அப்போ அவங்க செய்யறதெல்லாம் நமக்கு வித்தியாசமா இருக்கனால அவங்க ஏதோ வேறுபட்டு செய்யறாங்க. அவங்க வேறுபட்டு செய்யலை, அவங்க எல்லாத்தையும் சமாளிக்க கத்துக்கிட்டாங்க, நம்ம கத்துக்கல, அவ்வளவுதான். ஆனா மனித ரீதியா மானுடனா அவங்க பிறந்த நம்ம அடிப்படைகளை கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சனாலே வாழ்க்கை நல்லா இருக்கும். இது முக்கியங்க. தொடர்ச்சியா நம்ம இந்த விஷயங்கள்ல நீங்க ஒரு சரிசமன் உணவு இருக்குன்னா கூட பாத்தீங்கன்னா வீட்டுல எல்லாமே வைப்பாங்க. ஒரு இலை வச்சோன்னு முதல்ல உப்பு வைப்பாங்க, ஊறுகாய் வைப்பாங்க. இலைக்கு மேலே இருக்கிறதெல்லாம் குறைவாக எடுக்கணும், இலைக்கு கீழே இருக்கிறதெல்லாம் அதிகமாக எடுக்கணும். அல்லது இதெல்லாம் அதிகமாக காய்கறிகளை அதிகமாக சேர்க்கணும், கூட்டு அதிகமாக சேர்க்கணும், ஊறுகாயை தொட்டுக்கோ, உப்பை தொட்டுக்கோ, அளவாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த மாதிரி வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நம்ம ஜோதிடம் கற்று அந்த ஜோதிடத்தால் வரக்கூடிய பலன்களை தெரிந்து கொண்டு அதை நான் சமாளிக்க கற்றுக்கணும். இன்னும் 5 வருடத்துக்கு எனக்கு மோசமான காலம்னு சொல்லி ஜோதிடத்தால் நான் இனம் கண்டுட்டு வீட்டிலேயே உட்காந்துருக்க முடியுமா? முடியாது இல்லையா. அப்போ வாழ்க்கையை நான் சமாளிக்கணும். இப்போ இந்த மாதிரி இந்த பராபவ ஆண்டுக்கு வருவோம். இப்போ இந்த ஆண்டு மோசமா போகுது அப்படின்னு சொன்னா சமாளிக்க தெரியணும். நல்லதும் இருக்கு. நல்லதை பத்தி நம்ம கேர் எடுத்துக்கல. ஏன்னா நல்லதெல்லாம் நமக்கு சந்தோஷமா இருக்கு. ஜெயிச்சுட்டா நம்ம ஜெயிச்சிட்டோங்கிறோம். வெற்றி வந்ததுன்னா என்னால வந்துன்றோம். வீடு கட்டினா நான் கட்டினேன்றோம். வேலைக்கு போனா நான் படித்தேன், வேலை கிடைச்சதுன்றோம். துன்பம் வந்தா அவன் கெடுத்துட்டான், என் தம்பி சரியில்லை, என் அலுவலகம் சரியில்லை, என் பக்கத்து வீட்டுக்காரன் சரியில்லை, என் கட்டம் சரியில்லை, என் நேரம் சரியில்லை, பழி போட ஒருத்தரை தேடுறோம். ரொம்ப மீறினா கடவுள் சரியில்லைன்றோம். என்னுடைய நேரத்தை சரியாய் கொடுக்காத கடவுளே சரியில்லைன்றோம். அப்போ பழி போட ஒருத்தர், பதவி வாங்கிக்க ஒருத்தர்னு வாழறோம். அப்படி இல்லாம ரெண்டும் தீதும் நன்றும் பிறர் தர வார நாம் ஏற்படுத்தின வாழ்க்கை, நாம் கொண்ட வாழ்க்கையை நாம் எதிர்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம இந்த சேனல்ல பேச ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய நாடி பத்தின தெரிவுகள் தெரியுது. ஆனாலும் எத்தனை தடவை சொன்னாலும் ஜனங்களுக்கு புரியாத ஒரு விஷயத்த சொல்லிட்டு அடுத்தப்படும். ஜீவநாடிங்கிறது அந்த குருமார் அந்த ஓலையில அந்த நேரம் நமக்கான சூழலை சமாளிக்க நம்மை தயார்படுத்துகிற ஒரு
வழிமுறை. என்ன அவர் இதெல்லாம் செய், இதன் மூலியமா ப்ரிப்பேர் ஆகு, நீ அதை கடந்து போ. அவர் அதை கொடுக்குறேன்னோ கொடுக்கலன்னு சொல்லலை, நீ இதுக்கு செய்தேன்னா அந்த பலன் உனக்கு ஒன்று வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறது. அதே ரேகை பார்க்குற நாடிங்கிறது ஆதார் சென்டரில் என்னுடைய டேட்டா செக் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி. அப்போது நான் ஓலைச்சுவடி தேடி காண்ட நாடி படித்தா எனக்கு நிர்ணயத்தை சொல்லும். அப்பா பேர் என்னன்னு சொல்லும், அம்மா பேர் என்னன்னு சொல்லும், நீ போன பிறவியில் யார் இந்த பிறவியில் யாருன்னு சொல்லும். இதெல்லாம் எனக்கு தெரியும் இல்லையா, நான் போய் தெரிஞ்சுக்கிறதுனால சரி தெரிஞ்சுக்கலாம், உறுதிப்படுத்திக்கிறோம். ஆனால் எனக்கு வரப்போகிற துன்பத்தை எதிர்கொள்ள, துன்பத்தை அறிவிச்சா மட்டும் போருமா? இப்போ இந்த ஆண்டு என்ன நடக்கும்? நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். விலைவாசி ஏறும், கேஸ் தட்டுப்பாடு வரும், விலைவாசியில் வந்து இந்த எரிபொருள்களோட கட்டுப்பாடு வரும், அல்லது சக்தி எரிசக்தியே மின்சாரத்துலேருந்து. அதனால தான் மின்தடையெல்லாம் வருது. இதெல்லாம் இப்போ சொல்லும்போது சிரிச்சாங்க, சர்ப்ளஸ் மின்சாரம்னு. இப்போ இதெல்லாம் வரும், இல்லைன்னாலும் உருவாக்கப்படும். உருவாக்கப்படும்னா நான் அரசியல் ஆட்சியாளரை சொல்லலை, இது எல்லாமே ஆட்டு வைக்கிறவன் இருக்கான் மேலே, அவன் தான் ஆட்சியாளரையும் சேர்த்து ஆட்டு வைக்கிறான். அதனால மின்தடை வரத்துக்கு காரணம் ஒரு மனிதனோ அல்லது ஒரு கட்சியோ அல்லது ஒரு நிர்வாகமோ இருந்தா, அந்த நிர்வாக கேட்டுக்கு காரணம் ஒரு விதத்துல ஆண்டவன். இதெல்லாம் இப்ப நடக்கணும்னு இருக்கு, நடக்குது. ஆனா நாம கூட்டா மனிதர்கள் வேண்டும் போது அதை சமாளிக்கலாம். நிச்சயமா சார். இன்னொன்னு, சித்தர்கள் ராஜ்யம் தொடங்கிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. முருகர் ஆட்சி வந்தாச்சு. முருகர் உங்களுக்கு தெரியும், முருகர் எப்பவுமே இளமையானவர், என்றும் இளமையானவர், வலிமையானவர். இருக்கிற தெய்வத்திலே கொஞ்சம் குமரன்னு பேர் அவருக்கு பேரே. குமரன்னா யங். இப்போ யங் ஜெனரேஷன் வரப்போகுது ஆட்சியில எல்லா ஊர்லயுமே. எல்லா ஊர்லயும் எல்லா நாட்டிலையுமே அடுத்த தலைமுறை ஆட்சியாளர்கள் வருவாங்க. பழமையானவங்க கொஞ்சம் கொஞ்சமா விலகுவாங்க, அல்லது விலக்கப்படுவாங்க, அல்லது ஒதுங்கி போவாங்க, அல்லது அவங்களுக்கு அந்த ரெகக்னிஷன் மதிப்பு இருக்காது. அடுத்த தலைமுறையை நோக்கி நம்ம அரசியல் மாறுபாடுகளும் வரும். இந்த பராபவ ஆண்டுலயும் வரும். இந்த ஆண்டுல இருந்து தொடங்கி படிப்படியா வர தொடங்கிடும். அடுத்த தலைமுறை ஆட்சியாளருக்கு, அடுத்த தலைமுறை ஒரு அரசியல்வாதிகளுக்கான சுபிட்சமான காலம்னு இதை எடுத்துக்கலாம். எல்லாம் எந்த கட்சியில வேணா இருக்கட்டும், கட்சியெல்லாம் கிடையாது. இளமையானவங்க வந்தாங்கன்னா அல்லது இளமையானவங்களை நம்ம முன்னிறுத்தினா அந்த கட்சி அந்த நிறுவனம் செயல்ல இருக்கும். முதியவர்களே வச்சிருந்தாங்கன்னா அவங்க பின்தங்கி தான் போகணும். அதை அவங்கவுங்க புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய கட்சியோ அவங்களுடைய ஆட்சியோ அவங்க இளமையாக்கணும். இளமையாக்கலைன்னா கஷ்டம். அதை ஆக்கிக்கிட்டாங்கன்னா வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். அது மத்தியில் இருக்கிற ஆட்சியா இருக்கட்டும், மாநிலத்தில் இருக்கிற ஆட்சியா இருக்கட்டும். நான் ஏற்கனவே சொல்லும் போது, இப்போ நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முதுமையானவர்கள்ட்ட இருந்து அனுபவத்தை தெரிந்துக்கலாம். அவங்களையும் ஒதுக்கக்கூடாது. அவங்க அனுபவமும் நம்மளுடைய வேகமும் சேர்ந்தால், இளமையா இருக்கிறவங்களோட வேகமும் முதுமையானவங்களுடைய அனுபவம் சேர்ந்தாதான் வெற்றி. ஆனா என்ன பண்றோம்னா, ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணி, அனுபவத்தவர்கள் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க, இளமையா இருக்கிறவங்க அனுபவத்துக்கு மரியாதை கொடுக்காம ரிஸ்க் எடுப்பாங்க. ரெண்டும் இல்லாம சமப்படுத்திட்டு போனா உலகம் நல்லா இருக்கும். நிச்சயமா சார். இதை நம்ம அவங்கள்ட்ட வேண்டுதல் வைக்கணும். வெற்றிகள் பத்தி பேசிட்டு இருக்கோம், திருப்பி நாடியில அது நடந்தது, இது நடந்தது, குழந்தை பிறந்தது, அல்லது ஒரு நோய் தீர்ந்ததுன்னு சொன்ன உடனே ஒன்றும் இல்லை. ஒரு டைவர்ஸ் கிடைக்காம ஒரு பெண்ணால் துன்பப்பட்டான் ஒரு கணவன், பெண்ணோட சித்திரவதைன்னா உடனே வரிசையா டைவர்ஸ் எப்போ கிடைக்கும் தான் போன் வருது. இப்போ ஒரு கடவுளையும் அப்படி ஆக்கிட்டோம். இந்த கடவுள் திருமணம் சரி போனா கல்யாணம் நடக்கும், இங்க போனா நோய் தீரும், இங்க போனா இவர் பணம் கொடுப்பாருன்னு இறைவனையும் ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு போய் நிறுத்த போயிட்டோம். இறைவன் வட்டத்துல நிறுத்துறவர் இல்லை, ஆனா ஸ்பெஷலைஸ்ட். ஒரு ஊருக்கு ஒரு சிறப்பு உண்டு. ஆனா அந்த கோயில்களிலும் நீங்க மற்ற வழிபாடுகளையும் செய்யலாம் அப்படிங்கிறத மறந்துடுறோம். ஒரு உதாரணமா, நான் இருக்கிற ஊர்ல வைத்தீஸ்வரன் கோயில்ல இருக்குன்னு வச்சுப்போமே, அவர் உடம்புக்கு மட்டும்தான் வைத்தியம் பார்க்கறதுக்கு மட்டும்தான் வருவாரான்னு அப்படி இல்லை. அவர் எனக்கு மனோபலத்தை கொடுப்பார், எனக்கு செல்வத்தை கொடுப்பார். ஏன்னா அங்க இருக்கிற முருகன் பேரு செல்வ முத்து குமாரசாமி. அவங்க சமமா தான் உள்ள தெய்வங்களை பரிஷ்டாபந்தனம் பண்ணியிருக்காங்க. அம்பாள் பேர் பாலாம்பிகை. பாலாம்பிகைன்னா என்னுடைய வாழ்க்கையை இளமையா புத்துணர்ச்சியா வைக்கக்கூடிய தெய்வம், வாழை அப்படின்னு. அப்போ தெய்வங்களை கூட அவங்க அங்க சரி பண்ணி தான் பரிசு பண்ணியிருக்காங்க. நாம தான் ஒரு கட்டத்தில் கொண்டு வந்து, இது வந்து சுகர் ஆஸ்பத்திரி, இது காது ஆஸ்பத்திரி, இது கண் ஆஸ்பத்திரின்னு ஆக்கின மாதிரி இறைவனையும் வாழ்க்கையும் ஒரு கட்டத்துக்குள்ள கொண்டு வரும். திருப்பதி போனா காசு வரும். போகக்கூடாது, இந்த ராசிக்காரம் போகலாம், இந்த ராசிக்காரம் போகக்கூடாது. தெய்வத்துக்கிட்ட வேறுபாடே கிடையாது. அதனால ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட ஒரு ஆலயத்துல தட்சிணாமூர்த்தி எவ்வளோ 12 ராசிக்கும் உகந்ததா இருக்காருலாம் சொல்லியிருக்கேன் தனிப்பட்ட முறையில. பேசவும் போறோம் அதை பத்தி. ஆமா, அப்படி சொல்லும் போது அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா காலேஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்தை வெல்ல கத்துக்கணும். ஜாதகமும் தெரிஞ்சுக்கணும், கட்டமும் பார்க்கணும், ஜாதகத்தை எப்போ பார்க்கணும்னு இருக்கு, ஜாதகத்தை பார்க்கலாமா கூடாதான்னு இருக்கு. இந்த ஜாதகத்தை தொடக்கூடிய நாட்கள், ஜாதகத்தை பார்க்கக்கூடிய நாட்கள் கூட நம்ம தேர்ந்தெடுத்து போகணும்.
ஒரு ஜோதிடரை அணுகிறதுக்கு கூட ஒரு நாள் பார்க்கணும். அப்படி பார்த்தோன்னா நம்ம நீண்ட கால துன்பியலை நம்ம வெல்லலாம். நினைச்ச உடனே ஜாதகத்தை தூக்கிட்டு இன்னைக்கு எனக்கு லீவு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு போய் ஒரு ஜோசியரை பார்த்துட்டு வரோன்னு போறோம், அல்லது அந்த ஜோதிடர் இன்னைக்கு தான் அவைலபிளா இருக்காருன்னு Date போறோம் கொடுத்திருக்காரு. அப்படின்னு போறோம். ஆனா அதை நம்ம வந்து இறைவன்கிட்ட வேண்டுதல் வைத்தா அந்த ஜோதிடரை நமக்கு உகந்த நாளை பிரபஞ்சம் கொடுக்க வைக்கும். நம்ம பிள்ளையார்ட்டையும் வீட்டில் இருக்கிற நம்முடைய இஷ்ட தெய்வத்திட்டையும் என் துன்பம் தீரணும்னு நான் போறேன், அதுக்கு என்ன ஒருத்தர் காமிக்கிற, அவர் எனக்கு நல்ல வார்த்தை சொல்லணும்னு நம்ம வேண்டுதல் வைத்தா அவர் நல்ல வார்த்தை சொல்லக்கூடிய நாளில் நமக்கு அவர் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரு. அவருக்கே தெரியாது, ஆனா அவர் கொடுக்குற நாள் நமக்கு பொருத்தமான நாளா இருக்கும். நிச்சயம். அப்படி நம்ம சூட்சுமங்கள், ஸ்மார்ட் ஒர்க், இந்த உலகம் இனிமே ஸ்மார்ட் வேர்ல்டு. இனிமே வந்து முருகர் மாதிரி உலகத்தை சுத்தி வந்துட்டு கனியை கேட்கணும்னா கனி கைக்கு வரல, பாவம் உலகத்தையே சுத்தி வந்தாரு, அவர் கையில கனி வரல. அப்பா அம்மாவை ஸ்மார்ட்டா சுத்தி வந்த பிள்ளையார் கையில கனி போயிடுச்சு. அப்ப ஸ்மார்ட் ஒர்க், இந்த சித்தர்களே சூட்சுமம் சொல்லக்கூடிய ஸ்மார்ட்னஸ். ரொம்ப பிரயாசம் எடுக்கக்கூடாது, ஆனா பலன் அதிகமா இருக்கணும். நம்மளும் அதானே எதிர்பார்க்கிறோம். நிச்சயமா. நோகாம காரியம் நடக்கணுங்கிறோம். அந்த நோகாம காரியம் நடக்கணும்னா சித்தர்களை பிடிச்சிக்கணும். சித்தர்களா வாழ்ந்த மகான்கள், சமகால சித்த புருஷர்களை நம்ம வணங்கணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். நிச்சயமா. வழிபட வேண்டிய தெய்வத்தை பத்தி நம்ம நிறைய பேசிக்கிட்டு இருந்தோம். வழிபட வேண்டிய தெய்வத்தையும் சொல்லுங்க சாமி, நம்ம உறவு. வழிபட வேண்டிய இந்த ஆண்டுக்கான தெய்வங்கள் முக்கியமா